ஹாய் கேஸ், நம்ம மூவி ரிவ்யூ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படத்தோட ரிவ்யூ நான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ ஃபாரின் சிங்கப்பூர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. சிங்கப்பூர்லேருந்து வந்த ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ண தெரிஞ்ச உடனே அப்செட் ஆகிறாரு. பயங்கரமான ஒரு இழப்பு, ரொம்ப சோகத்தில் இருக்காரு. இதனை பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அவருடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களோட லைஃப் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் ஹீரோ மூலியமாக ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்கிறது தெரியுது. உடனே பயங்கரமான பிரச்சனை ஏற்படுது. இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோ எப்படி மீள்றாரு, ஹீரோயினி இதை ஏற்றாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தை நடிச்சிருக்க ஹீரோ தாங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு சிலம்பாட்டக்காரர், அதிரடி ஆக்ஷன், அதுக்கப்புறம் லவ், அதுக்கப்புறம் ரொம்ப அப்செட்டானனால கடைசியில் கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் அளவச்சிட்றாரு. இப்படி 3 விதமான கெட்டப்பில் 3 விதமான நடிப்பில் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில, அந்தளவுக்கு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதேமாதிரி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் 3 ஹீரோயின் சொல்லலாம், எல்லாருமே செம்மையான ஒரு பர்ஃபார்ம் போட்டிருக்காங்க. அதேமாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்டாக வர்றவங்க அவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அந்த சென்ஸும் நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய பிஜி மியூசிக் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி செம்மையான ஒரு விஷயம் அப்படியே கொடுத்துருக்காங்க. கிராமத்தை காட்டுறது அழகான ஒரு விஷயம் அப்படியே கொடுத்துருக்காங்க. படத்தில் அந்த ட்விஸ்ட் நினைக்க கிளைமேக்ஸில் நல்ல ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப சோகமான ஒரு ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கொஞ்சம் சோகம் அதிகமாக போச்சு, ஓவர் டோஸ் ஆகி போச்சு. ரொம்ப எப்போ பார்த்தாலும் செகண்ட் ஹாஃபில் சோகமாக வந்துட்டு இருக்கு. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்வேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.